الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين وبعد. அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுடைய பேரருளால் நாங்கள் அவனால் கடமையாக்கப்பட்ட புனித இந்த தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அவனை பற்றி சில வார்த்தைகள் படிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் எங்களுக்கு அருள் புரிந்திருக்கின்றான். இந்த தலைப்பை பொறுத்தவரையிலே அல்லாஹுடைய திருநாமங்களை பற்றி அறிந்து கொள்வதற்காக வேண்டி ஒரு சில நிமிடங்கள் அவனுடைய அந்த வல்லமைகளை பற்றி நாங்கள் அறிந்து கொள்வதன் மூலம் அவனை வணங்குவதற்காக வேண்டி நாங்கள் அவனை பயப்படுவதற்காக வேண்டி நிச்சயமாக இந்த தகவல்கள் எங்களுக்கு உதவும் என்பதிலே சந்தேகமில்லை. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த மார்க்கம் உண்மையிலே அந்த அடிப்படை இது அல்லாஹுடைய மார்க்கம், அல்லாஹ்வுக்கு சொந்தமான மார்க்கம், அவனுடைய குர்ஆன், அவனுடைய வஹி, அவனால் இறக்கப்பட்ட வஹி என்றால் நிச்சயமாக அவனை பற்றி அறிவதுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆக உயர்ந்த அறிவு. ஏன் நாங்கள் அல் குர்ஆனை படிக்கின்றோம், சுன்னாவை படிக்கின்றோம். நாங்கள் இப்படி படித்து கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் 3 வகையான அறிவுகளை நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம். அதிலே முதலாவது ஒரு வகை என்னவென்றால் மஅரிஃபத்தும் பிஹல்கில்லாஹி தஆலா, அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய படைப்பினங்களை பற்றி நாங்கள் படிக்கின்றோம். வானத்தை பற்றி படிக்கின்றார்கள், பூமியை பற்றி படிக்கின்றார்கள், மிருகங்களை பற்றி படிக்கின்றார்கள், பறவைகளை பற்றி, இப்படி பொதுவாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான உலகத்திலே என்னென்ன படைப்புகள் இருக்கின்றனோ அந்த படைப்பினங்களை எல்லாம் பற்றி நாங்கள் படிக்கின்றோம். பல்கலைக்கழகங்களிலே படிக்கின்றார்கள். எங்களுக்கு தெரியும், தாவரவியல், மிருகங்களை ஆய்வு செய்கின்றார்கள், பறவைகளை ஆய்வு செய்கின்றார்கள், தாவரங்களை ஆய்வு செய்கின்றார்கள். இப்படி நீங்கள் எந்த படைப்பினத்தை எடுத்தாலும் கூட அது அல்லாஹுடைய கட்டுப்பாட்டிலிருந்து நீங்கியதல்ல. அந்த விடயங்களை நாங்கள் படித்து கொண்டுதான் இருக்கின்றோம். அந்த படிப்பதின் மூலமாக சில நேரங்கள் எங்களுடைய ஈமானிலே, எங்களுடைய நம்பிக்கையிலே ஒரு சில விடயங்கள் கூடலாம். இதே போன்று நாங்கள் இன்னொரு வகை அறிவை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். அதுதான் மஅரிஃபத்தும் பிஅம்ரிஹி வநஹிஹி. இந்த குர்ஆனின் மூலமாக, சுன்னாவின் மூலமாக நாங்கள் அல்லாஹ்வுடைய ஏவல்களை படிக்கின்றோம், விலக்கல்களை படிக்கின்றோம். அது ஏன்? முதலாவது வகை, இந்த படைப்பினங்களை படிப்பதன் மூலமாக எங்களுடைய உலக வாழ்க்கையை எங்களுக்கு சீராக்கிக் கொள்ளலாம். ஒரு மனிதனுக்கு துனியாவிலே பட்டம் பதவிகள் தேவை, பெரிய ஒரு தொழில் தேவை, அவர் ஒரு ப்ரொஃபஸராக அல்லது ஏதோ ஒன்றிலே துறை சார்ந்தவராக மாற வேண்டும் என்றால் அவர் என்ன செய்யலாம்? அவர் இந்த உலகத்தை பற்றி, இந்த பிரபஞ்சத்தை பற்றி அவருக்குரிய அறிவு தேவை. அதை அல்லாஹு தஆலா தாராளமாக அந்த அறிவை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி வழிகளை அல்லாஹ் அமைத்திருக்கின்றார். அதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையை, உலக வாழ்க்கையை எங்களுக்கு சீர்படுத்திக் கொள்ளலாம். இரண்டாவது ஒரு அம்சம்தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே அவனுடைய வஹியிலே கூறக்கூடிய எப்படி தொழ வேண்டும், எப்படி இபாதத்துக்களை செய்ய வேண்டும், எப்படி ஜகாத் கொடுக்க வேண்டும், எப்படி ஹஜ் செய்ய வேண்டும், என்னென்ன விடயங்களை நாங்கள் எடுத்து நடக்க வேண்டும், என்னென்ன விடயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். இந்த விடயங்கள் படிப்பதன் மூலமாக எங்களுக்கு எங்களுடைய இபாதத்தை சரி செய்து கொள்ளலாம். அதனால் படிப்பதின் மூலமாக எல்லாம் எங்களுடைய ஈமான் அதிகரிக்கும் என்பதில்லை, அல்லாஹ்வுடைய பயன் ஏற்படும் என்பதில்லை. அதை படிக்கலாம், நாங்கள் படிக்கின்றோம். நிறைய துறை சார்ந்த கற்றவர் இருக்கின்றார்கள். மார்க்கத்தை நாங்கள் துறை போக கற்றிருக்கின்றோம். சுன்னா இது, பிதுஆ இது, இப்படி என்றெல்லாம். அப்படி இருந்தும் கூட எனக்கு அல்லாஹ்வுடைய பயன், அச்சம் ஏற்படுவதில்லை என்றால் அதுக்குரிய காரணம் என்ன? அதுக்குரிய காரணம் முதலாவதாக நாங்கள்
அந்த ஏவக்கூடியவன் யார் என்பதை நாங்கள் படிக்கவில்லை. ஏவல்களை படித்திருக்கின்றோம், விலக்கல்களை படித்திருக்கின்றோம். ஆனால் விலக்கல்களையும் ஏவல்களையும் படித்த அளவுக்கு ஏவக்கூடியவனுடைய வல்லமை என்ன என்பதை பற்றி நாங்கள் அறியவில்லை. உதாரணத்துக்கு நான் இந்த உதாரணம் ஒன்றை கூறி இதை நான் சற்று விளங்கப்படுத்துகின்றேன். ஒரு சின்ன பிள்ளை பொதுவாக எங்களிடத்தில் இருக்கின்றார்கள். சில நேரங்களில் பெருநாள் காலத்திலும் கூட பெருநாள் சல்லிகள் எல்லாம் அவர்கிட்ட சேர்ந்த உடனே சொல்லுவார், எனக்கு நிறைய சல்லி இருக்குது, அதிகமான சல்லி இருக்கிறால் ஒரு சின்ன புள்ள செல்றார் வந்து, எவ்வளோ நாங்கள் கணக்கு போடுவோம்? ஒரு சின்ன புள்ள சல்லி இருக்கிறாண்டால் மில்லியன் கணக்கு போடுவோமா, பில்லியன் கணக்கு போடுவோமா? போட மாட்டோம். ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவு 5000 ரூபாவோ 10,000 ரூபாவோ இல்லாட்டி 2000 ரூபாவோ அந்த அளவுக்கு நாங்கள் போடுவோம். ஆனால் இதே நேரத்தில் ஒரு தொழிலதிபர், ஒரு பெரிய செல்வந்தர், சரி, எல்லா சொத்துக்களும் இருக்கக்கூடிய ஒருவர் சொல்லுகின்றார், எனக்கிட்ட அதிகமாக பணம் இருக்கிறது. இப்போ நாங்கள் 2 பேரும் மொழிந்த வார்த்தை ஒன்றுதான். அந்த சின்ன பிள்ளையும் எனக்கிட்ட அதிகமாக பணம் இருக்கிறது என்று, அந்த தொழில் அதிபரும் எனக்கிட்ட நிறைய பணம் இருக்கிறது. 2 பேரும் மொழிந்த வார்த்தை ஒன்றுதான். ஆனால் அந்த தொழில் அதிபருடைய அந்த செல்வந்தருடைய கணக்கை நாங்கள் எந்த கணக்கிலே போடுவோம்? பில்லியன் கணக்கிலே போடுவோம். பெரிய கோடிக்கணக்கில் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் என்று சொல்கிறோம். அது இதே போன்றுதான் அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் ஏவக்கூடியவன் அல்லாஹ் என்றால் நாங்கள் அவனை படிக்காமல், அவனை பற்றி, அவனுடைய வல்லமைகளை பற்றி, அவனுடைய சக்தியை படிக்காமல் நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் அவனுடைய ஏவல் விலக்கல்களை நாங்கள் படித்து கொண்டிருக்கின்றோம். அதனால் தான் எங்களுக்கு அந்த அவனுடைய அந்த வல்லமைகள், அந்த அவன் ஏவிய அந்த ஏவலுடைய அந்த வெயிட், அந்த சுமை எங்களுக்கு தெரிவதில்லை. அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை இப்படி இருக்கின்றது, அதை நீங்கள் செய்ய வேண்டுமென்றால் அதைவிட எனக்கு வேறொரு வழி சிறந்ததாக தென்படுகின்றதென்றால் என்ன அர்த்தம்? அவருக்குரிய கண்ணியத்தை நான் விளங்கவில்லை, அந்த நபி யார் என்பதை சரியாக விளங்கவில்லை. அதே போன்று அல்லாஹ்வுடைய கட்டளையை நாங்கள் படிக்கின்றோம், அவன் யார் என்று, அவன் எப்படி வல்லமையுள்ளவன், சக்தி உள்ளவன் என்று அதைவிட கூடுதலாக நாங்கள் படித்திருந்தால் நிச்சயமாக அந்த கட்டளைக்கு எங்களிடத்திலே பெரிய ஒரு வெயிட், பெரிய ஒரு சக்தி எங்களிடத்திலே கிடைத்திருக்கும், பெரிய ஒரு பயன். அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றால் இந்த வார்த்தையை நாங்கள் எந்த விதத்திலும் விட்டுவிடக்கூடாது என்பதால். எனவே 3வது ஒரு வகைதான் மஅரிஃபத்தும் பில்லாஹ், அல்லாஹ்வை அறிவது, அல்லாஹ்வை பற்றி அறிவது. அப்போ முதலாவது அவனுடைய படைப்பினங்களை பற்றி அறிந்து கொண்டிருக்கின்றோம், அவனுடைய ஏவல் விலக்கல்களை பற்றி சுன்னாவின் மூலமாக, பயான்கள் மூலமாக நாங்கள் நிறைய அறிந்து கொண்டிருக்கின்றோம். 3வது அவனை பற்றி உள்ள அறிவு. இதுதான் இஸ்லாம் முதலாக வலியுறுத்தியது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறும் பொழுது, ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹு, அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக வணக்கத்துக்கு தகுதியான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இதுதான் முதலாவது அறிவு என்பதாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதற்கு முன்னால், எங்களுக்கு முன்னால் ஒரு சமூகம் வாழ்ந்தார்கள், சஹாபாக்கள். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த வாக்கை அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி கொடுத்தார். சூரத்து நூரிலே 55வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா கூறும் பொழுது, வஅத அல்லாஹுல் லதீன ஆமனூ மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத், அல்லாஹ் தஆலா வாக்களித்திருக்கின்றார். யாருக்கு? மூமின்களுக்கு. வஅமிலுஸ் ஸாலிஹாத், ஈமான் கொண்டு யார் நல்ல அமல்கள் புரிகின்றார்களோ, லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்த், இந்த பூமியிலே ஆட்சியை, அதிகாரத்தை நாங்கள் அப்படியே கொடுப்போம். கமஸ்தக்லஃபல் லதீன மின் கப்லிஹிம், இதற்கு முன்னால் உள்ள வாழ்ந்தவர்கள் எப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய அந்த தீனை சரியான முறையிலே ஏற்று நடந்தார்களே, அவர்களுக்கு கொடுத்தது போன்று நாங்கள் கொடுப்போம். வலயுமக்கினன்ன லஹும் தீனஹும் அல்லதி இர்ததா லஹும், அவர்களுக்கு பொருந்தி கொள்ளப்பட்ட அந்த மார்க்கத்தை அவர்கள் சரியான முறையிலே செய்ததின் காரணமாக அவர்களுக்கு கிடைத்தது என்ன? அவருக்கு அல்லாஹ் எந்த வாக்குறுதியை அளித்தானோ அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டது, பெற்றுக்கொண்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் எத்தனை துஆக்களை கேட்டிருப்போம், எத்தனை விடயங்களை கேட்டிருப்போம். ஏன் அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகள் எல்லாம் கேட்டிருக்கோம், ஏன் எங்களுக்கு அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை?
அந்த சஹாபாக்களுக்கு நிறைவேற்றினான் அல்லாஹ் தஆலா. ஆட்சியை கொடுத்தான், அதிகாரத்தை கொடுத்தான். மிக தாழ்ந்த ஒரு சமூகமாக இருந்த நேரத்திலே பெரிய ஆட்சியை கொடுத்தான். நபிமார்களுக்கு நிறைய இந்த உலகத்தை அப்படியே கொடுத்தார்கள், அப்படியே வசப்படுத்தி கொடுத்தார்கள். எத்தனையோ நபிமார்களுடைய வரலாறை கொடுக்கணும். காற்றை வசப்படுத்தி கொடுத்தார்கள். பறவையுடைய சவுண்டை, அந்த பாசையை விளங்கக்கூடிய சக்தியை கொடுத்தார்கள். அதே போன்று சஹாபாக்களிலே உலகில் 2/3 பகுதியை ஆட்சி செய்வதற்கு கொடுத்தார்கள். அனைத்தையும் வசப்படுத்தி கொடுத்தார்கள் என்றால் ஏன்? அவர்கள் அனைத்துக்கும் முன்னால் அந்த அல்லாஹ்வை சரிவர அறிந்தார்கள். அதன் காரணமாகத்தான் அவர்களுடைய அந்த அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அதுக்கு ஒரு பாரம், அதுக்கு ஒரு சுமை அவர்களிடத்தில் இருந்தது. அதனால்தான் அந்த அளவுக்கு உலகத்திலே பார்க்கும் பொழுது நாங்கள் அந்த அல் குர்ஆனை நாங்கள் ஆய்வு செய்வோம் என்றால், சற்று வாசித்து பார்த்தோம் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்கள் என்னென்ன வசனங்களை எல்லாம் வாசிக்கின்றீர்களோ இவைகள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய திருநாமத்தின் ஒரு வெளிப்பாடு தான். நாங்கள் உலகத்திலே பார்க்கின்றோம், அருள் ரஹ்மத் என்று இருக்கின்றோம், அல்லாஹ் ரஹ்மான் என்று சொல்கிறோம். அறிவு ஞானம் என்று சொல்கிறோம், அல்லாஹ் ஹக்கீம் என்றோம். உலகத்திலே சக்தி, அல்லாஹ் கவியும், அல்லாஹ் சக்தி உள்ளவன் சொல்லும். அல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், எல்லாத்துக்கும் சக்தி உள்ளவன் என்று. அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த திருநாமங்களை படிப்பதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன? நான் முதலாவது இந்த வகுப்பிலே அதனுடைய அந்த முன்னுரை, அதனால் கிடைக்கக்கூடிய நன்மை என்ன எங்களுக்கு? முதலாவது, அல்லாஹ்வை உரிய முறையிலே எங்களுக்கு வணங்கலாம், அவனை பயப்படலாம். அவன் அல்லாஹ் தஆலா அனைத்துக்கும் சக்தி உள்ளவன் என்றால் நிச்சயமாக சக்தி உள்ளவன். அவன் கேட்பவன் என்றால் நிச்சயமாக கேட்பவன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பெயர்களை படிப்பதற்கும் எங்களுடைய பெயர்களை படிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. எங்களுடைய பெயர்களுக்கும் அல்லாஹ்வுடைய பெயர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நாங்கள் படிப்படியாக அடுத்த வகுப்புகளை நாங்கள் படிக்க வேண்டும். முதலாவது ஒரு சிறிய ஒரு குறிப்பு என்னென்றால், நாங்களும் பெயர் வைத்திருக்கின்றோம். அல்லாஹ்வுக்கும் திருநாமங்கள் இருக்கின்றன. 99 அல்ல, 99 விட மேலாக ஹதீஸிலே வரக்கூடியது 99 என்பது ஒரு ஹதீஸிலே வருகிறது. 99 என்பது மட்டிடக்கூடியதல்ல. இது வெறுமனே பாடமாக்கி இருக்கக்கூடிய அந்த அஸ்மாவுல் ஹுஸ்னா அல்ல. வெறுமனே பாட்டாக ராகமாக படித்து மகிழ்வதற்காக வேண்டி அல்லாஹு தாலா இந்த குர்ஆனிலும் ஹதீஸிலும் இந்த அஸ்மாவுல் ஹுஸ்னாவை பற்றி சொல்லவில்லை. ஒவ்வொரு வசனத்தையும், ஒவ்வொரு இஸ்மையும், அவனுடைய பேரையும் பெரிய அர்த்தத்திலே அல்லாஹு தாலா அவனை பயப்பட்டு வாழக்கூடிய அளவுக்கு அதனை நாங்கள் சிந்தித்தால் புரிந்து கொள்ள முடியும். எனவே எங்களுக்கும் நாங்கள் பேரை வைத்திருக்கின்றோம். உதாரணமாக நாங்கள் வைத்துக்கொள்ளும், ஒருவர் ஒரு பேர் வைத்திருக்கின்றார், ஷாக்கிர் அல்லது ஷக்கூர் என்று வைத்திருக்கிறார். அல்லாஹு தாலா ரஹ்மான் என்று வைத்திருக்கின்றார். இன்னொருவர் ரஹ்மான் என்று பேர் வைத்திருக்கின்றார். அல்லாஹ்வுடைய பேருக்கும் எங்களுடைய பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அல்லாஹ்வுடைய பேரு அது தாங்கி நிற்கக்கூடிய பண்புடன் சேர்ந்தது. அப்படி என்றால் ரஹ்மான் என்றால் நிச்சயமாக அவன் அருள் செய்யக்கூடியவன். ஆனால் நாங்கள் ஒரு பேர் வைத்தால், எங்களுக்கு ரஹ்மான் என்று பேர் வைத்துக் கொண்டால் எங்களால் அருள் செய்ய முடியுமா? வெறும் பேர் மட்டும்தான். அப்போ நாங்கள் வைக்கக்கூடிய ஷாக்கிர் என்றால் நன்றி செலுத்தக்கூடியவன். சிலர்கள் அவன் நன்றியே இல்லாதவனாக இருப்பான். ஹலீம் என்று அமைதியானவன் என்று பேர் வைக்கும், அமைதியே இல்லாதவனாக இருப்பான். அப்போ எங்கட பெயருக்கும் அல்லாஹ்வுடைய பெயருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? எங்கட பெயர்கள் வெறும் பெயர்கள் மட்டும்தான். அதுக்கு அந்த அர்த்தத்தை பிரதிபலிக்கக்கூடிய அந்த பண்பு மனிதர்களுக்கு இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய நீங்கள் குர்ஆனை எடுத்து பாருங்கள், எப்பொழுதும் கூறும் பொழுது நிச்சயமாக நீங்கள் ஃபஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், அதாவது நீங்கள் உங்களுடைய ரப்பிடம் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், இன்னஹு கான கஃபாரா, அவன் நிச்சயமாக மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். எனவே ஒவ்வொன்றும் ஒரு இடத்துல கஃபூரும் ரஹீமும், எப்படி? அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், இரக்கமுள்ளவன் தான் மன்னிப்பான். எனவே இந்த இஸ்ம்களை, இந்த பண்புகளை நாங்கள் படிக்கும் பொழுது நிச்சயமாக எங்களிடத்திலே நாங்கள் உறுதியான அந்த ஈமான் ஏற்படும். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் எல்லாம் களிமா சொல்லியிருக்கின்றோம் என்றால் காலம் நாங்கள் அல்லாஹ்வை அறிந்திருக்கின்றோம். ஆனால் நாங்கள் உண்மையான
யக்கீனுடன் உறுதியுடன் எதையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி விட்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு எங்களிடத்திலே அந்த ஈமானுடைய அந்த அளவு இருக்கின்றதை பார்த்தால் இல்லை. வரலாற்றில் 2 சம்பவங்கள் இருக்கின்றன. அதை நான் கூறி இந்த வகுப்பை நான் முடித்துக் கொள்கின்றேன். அதாவது நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிகவும் கஷ்டத்தில் இருந்தார்கள். வீருடைய வயிற்றில் இருந்து ஒரு துவாவை கேட்டார்கள். ஃபனாதா ஃபி ظுலுமாத்தி அல்லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன். மிகவும் கஷ்டமான அந்த நேரத்தில் ஓதக்கூடிய துவா அது. அவர்கள் ஓதினார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்தவர்களுக்கும் அதை என்ன செய்கின்றார்கள், கஷ்டம் வந்தால் ஓதுங்க என்றது எங்களுக்கு ஒரு வழிகாட்டி இருக்கின்றார்கள். அப்போ லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன். யா அல்லாஹ், நான் அநியாயக்காரனிலிருந்து ஆகிவிட்டேன். யா அல்லாஹ், நீ தான் வணக்கத்துக்கு தகுதியானவன். அவ்வளவுதான் அவர் சொன்ன வார்த்தை. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக, உன்னை துதிக்கின்றேன் என்றது. வேறு எதுவுமே சொல்லவில்லை. என்னை வீணுடைய வயிற்றிலிருந்து அகற்ற வேண்டும் யா அல்லாஹ் என்று கூட சொல்லவில்லை. ஆனால் இதே வார்த்தையை இதே கஷ்டத்தில் இருக்கும் பொழுது ஃபிரோனும் மொழிந்தார். ஹத்தா இதா அத்ரகுல் கரகு, அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார், அந்த மூழ்கடிக்கும் நேரத்திலே கால இன்னி ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயில். அதாவது அந்த நேரத்திலே ஃபிரோன் மூழ்கடிக்கப்படுகின்றான். அந்த நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே ஃபிரோன் ஒரு துவா கேட்கின்றான். அதாவது என்ன இப்பொழுது நான் ஈமான் கொண்டு விட்டேன். யாரை ஈமான் கொண்டு விட்டேன்? பனு இஸ்ராயில்கள் யாரை ஈமான் கொண்டார்களோ, நம்பினார்களோ, அவனை நானும் நம்புகிறேன் என்று அந்த ஃபிரோனும் 2 பேரும் கஷ்டத்தில், 2 பேரும் கஷ்டமான நிலைமையில தான் துவா கேட்டார்கள். ஆனால் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய துவா ஒப்புக்கொள்ளப்பட்டது. ஆனால் ஃபிரோனுடைய துவா நிராகரிக்கப்பட்டது. ஏன்? ஃபிரோன் அல்லாஹ்வை அறிந்தது கஷ்டத்துக்கு பிறகு. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கஷ்டத்துக்கு முன்னாலே அல்லாஹ்வை நேசித்தவர்கள், அல்லாஹ்வை நம்பியவர்கள். ஆனால் ஃபிரோன் அந்த கஷ்டத்துக்கு பிறகுதான் அல்லாஹ்வை அறிந்தார். முதலிலே அல்லாஹ்வை அறியவில்லை. அதுவும் கூட அவன் அந்த கஷ்டத்தில் இருப்பதும் கூட அந்த நேரத்தில் கூட அல்லாஹ் என்ற வார்த்தையை மொழியவில்லை. அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயில். பனு இஸ்ராயில் யாரை ஈமான் கொண்டார்களோ, மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் அந்த கூட்டம் யாரை ஈமான் கொண்டார்களோ அவனை நான் ஈமான் கொண்டேன் என்றார். அல்லாஹ் என்ற வார்த்தை கூட அந்த ஃபிரோன் மொழியவில்லை அந்த நேரத்திலும் கூட. அப்பொழுது அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், ஆல் ஆன, இப்பொழுதுதான் உனக்கு நேரம் வந்ததாக சொல்றது. வகத் அஸைத கப்லி, இதுக்கு முன்னால் நிறைய நீ மாறு செய்துவிட்டு இப்போதான் உனக்கு நேரம் வந்தது. வகுந்த மினல் முஃப்ஸிதீன், நீ அநியாயக்காரர்களில் இருந்துட்டு இந்த நேரத்தில் தான் நீ என்ன செய்கிறாய்? நீ இப்போ துவா கேட்கிறாய், நான் ஈமான் கொண்டு விட்டேன் என்றது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் இந்த ஈமானின் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கின்றன. அதற்கு முதலாவது எங்களுடைய ஈமானை உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் நாங்கள் அந்த அல்லாஹ்வை பற்றி நாங்கள் அறிய வேண்டும். நாங்கள் பிரபஞ்சத்தை பற்றி அறிந்து கொண்டிருக்கின்றோம், ஏவல் விளக்கல்களை பற்றி நாங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த 2ஐயும் விட அவனை பற்றி நாங்கள் அறியும் பொழுதுதான் நிச்சயமாக நாங்கள் துவா கேட்கும் பொழுது கூட நாங்கள் எப்படி கேட்கின்றோம் என்றால், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பி அஸ்மாஇக்கல் ஹுஸ்னா, யா அல்லாஹ், உன்னுடைய அழகிய திருநாமங்கள் அதன் மூலமாக நான் கேட்கின்றேன். ஏன்? யா அல்லாஹ், நீ அனைத்துக்கும் சக்தி பெற்றவன். எனவே இந்த நோயை குணப்படுத்துவது நமக்கு பெரிய காரியம் அல்ல. வயஸ்அலூனக அனில் ஜிபாலி, நபியே மலைகளை பற்றி நபியே உங்களிடத்திலே கேட்பார்கள். ஃபகுல், நபியை நீங்கள் சொல்லுங்கள், யன்சிஃபுஹா ரப்பி நஸ்ஃபன் ஃபயதருஹா கான் சஃப்ஸஃபன். அந்த நேரத்திலே அந்த மலைகள் எல்லாம் தூள் தூளாக போகும். அந்த அளவுக்கு கியாமத் நாளுடைய அந்த அகோர அந்த சம்பவங்களை பற்றி அல்லாஹ் கூறுகின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய மலைகளை தூள் தூளாக ஆக்கக்கூடிய அந்த ரப்புக்கு உடம்பிலே இருக்கக்கூடிய ஒரு சின்ன கட்டியை, கேன்சரை கரைப்பது அது ஒரு பெரிய ஒரு காரியமா? அல்லாஹ்வுக்கு அவ்வளோ பெரிய மலையை தூசாக மாற்ற முடிந்த அந்த அல்லாஹ்வுக்கு ஏன் இந்த உடம்பில் இருக்கக்கூடிய அந்த சின்ன ஒரு கட்டியை கரைக்க முடியாது என்றால், அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இது எங்களுடைய ஈமானை வளர்ப்படுத்த வேண்டியது. நாங்கள் கட்டாயமாக இந்த
அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு பண்பை பற்றி இரக்கமுள்ளவன் என்றால் எந்த அளவு இரக்கமுள்ளவன், அவனுடைய இரக்கத்துடைய விசாலம் என்ன, அவன் தண்டிக்கக்கூடியவன் என்றால் அவனுடைய தண்டனையுடைய ஆழம் என்ன, இப்படி ஒவ்வொரு விடயத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம் என்றால் நிச்சயமாக நாங்களும் எங்களுடைய துஆக்களை நாங்கள் கேட்கும் பொழுது, யா அல்லாஹ், நீ யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவ்வளோ கஷ்டத்திலிருந்து அவர்களுக்கு விடிவை கொடுத்தா என்றால் என்னுடைய இந்த கஷ்டத்திலிருந்தும் எனக்கு விடிவை தருவாயாக என்று இந்த அல்லாஹ்வுடைய அந்த பெயர்கள் மூலமாக நாங்கள் எங்களுடைய துஆக்களை நாங்கள் அமைத்துக் கொள்வோம் என்றால் நிச்சயமாக துஆ என்பது, அதாவது அஸ்லுல் இபாதத்திலே ஆக உன்னதமானது அந்த துஆ. இதே போன்றுதான் நாங்கள் அஸ்ஸமீ என்ற பெயரை நாங்கள் படித்திருக்கின்றோம் என்றால் நாங்கள் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டோம், தேவையில்லாததை நாங்கள் கேட்க மாட்டோம். பசீர், என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்றால் நான் உண்மையிலே பாவத்தை விட்டும் விலகி இருப்பேன். ஏன்? அல்லாஹ் எப்பொழுதும் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான். அந்த பெயர் மூலமாக நாங்கள் அறிந்தது அவன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், அவன் என்னை கேட்டு கொண்டிருக்கிறான் என்றால் பிழையான வார்த்தைகளை, தவறான வார்த்தைகளை நான் மொழிந்துவிடக்கூடாது. எனவே இப்படி ஒவ்வொரு பண்புகளையும் நாங்கள் படிக்கும் பொழுது நிச்சயமாக எங்களுடைய ஈமானையும் அல்லாஹு தாலா எங்களுடைய அல்லாஹ்வுக்கு ஒரு நெருக்கமுள்ள அடியானாக மாற்றுவதற்கு போதுமானவன். எனவே நாங்கள் எந்த விடயங்களை பேசினோமோ அந்த விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையிலும் அமுல்படுத்துவதற்கு அந்த அஸ்மாவுல் ஹுஸ்னாவை சிறந்த முறையிலே நாங்கள் கற்று அதன் மூலம் எங்களுடைய வணக்கங்களை அமைத்துக் கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க